சொல்லுங்க. மேலானது அவங்களால தான் தேற்ற முடியும். அவங்களால தான் தேற்ற முடியும். ஸ்கூலில் விட டீச்சருங்களுக்கு ஆண் டீச்சரை விட பெண் டீச்சருங்க தான் என்ன செய்கிறாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையாம்மா அப்படின்றாங்க. அப்படின்னு கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அம்மாவை தேற்றுவது போல் ஒரு அம்மாவுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு, கடவுளை பார்க்குறாங்களே இல்லையோ, யார் கடவுளுடைய வடிவத்தில் வீட்டில் இருக்கிறது? ஃபஸ்ட்டு அம்மா, அப்புறம் அப்பா. ஃபஸ்ட்டு அம்மா, அப்புறம் தான் அப்பா வர்றாரு. சில பழமொழிகள் கூட இருக்குது. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை. இப்போ அம்மா உலகத்தில் இருக்கிற உறவுகளிலே சிறந்த உறவு யார்? அம்மா தான். வேறு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. கூட நேற்று கேரளாவில் வயநாட்டில் இறந்துட்டாங்க இல்லைங்களா, ஒரு அம்மா குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுக்குறாங்க. போய் படிச்சிங்களா பேப்பரில்? ஒரு அம்மா, ஒரு கை குழந்தை, வாலிப பெண்ணு, நிறைய குழந்தைங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க, பால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நான் தாய்ப்பால் கொடுக்குறேன் சொல்லி எல்லாருக்கும் பால் கொடுக்குறாங்க. அப்போ பால் கொடுக்குறவங்க யார்? அம்மா தான். அப்பா 1000 பண்ணாலாம் பேர் இல்லை, யாருக்கு தான் பேர் இருக்குது? அம்மாவின் அன்பு தான் சிறந்த அன்பு இல்லை. அப்பா தேற்றுவது போல் நான் தேற்றுவேன். அப்பா கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? இருக்கு கோபம் வந்துடும். அப்பா அவங்களுக்கு ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்க மாட்டாங்க. பொறுமைக்கு அடையாளம் யார்? அம்மா தான். பொறுமைக்கு அடையாளம் அம்மா தான். 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறாங்க. இந்த 10 மாதத்தில் அவங்க எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க இல்லை? 10, 30, 300 நாள். 300 நாள் தானம்மா? 300 நாள் அவங்களால விரும்பி எதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? சுதந்திரமாக ஓட முடியாது, ஒரே இடத்துல உட்காரணும். குழந்தைக்கு எந்த ஆபத்து வருமோ சொல்லி எதை செய்தாலும் ஒரு பயம், ஒரு கலக்கம் இல்லை. அம்மாவை போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய கடவுளுக்கு எத்தனை பேர் இருக்குதுங்க? கடவுளுக்கு எத்தனை பேர் இருக்குதுமா? நிறைய பேர் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏசாயா 9:6 பாருங்க. அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை எனப்படும். எத்தனை பேர் வந்துச்சு பாருங்க இல்லை? 6 பேர் வந்ததா? ஃபஸ்ட்டு அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்குமா? அப்போ எவ்வளோ பேர் இருப்பார்? இன்னொரு பேர் என்னன்னா, இன்னும் நிறைய பேரில் நம்ம சொல்கிறோம். அவர் யார் நமக்கு? உலக ரட்சகர், மீட்பர், நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறார் இல்லையா? நல்ல மேய்ப்பன். இன்னொரு பேருன்னா, இந்த வாக்குத்தத்த வசனத்தில் என்ன வருது? இப்போ நான் உனக்குன்னு ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவேன். அப்போ அவர் என்ன கொடுக்குற தேவன் ஆயிட்டார்? இப்போ ஆறுதல் கொடுக்கிற தேவன், தேற்றுகிற தேவன் என்னவாயிட்டார்? இப்போ தேற்றுகிற தேவன். நீ கவலைப்படாதே, நீ துக்கப்படாதே, எனக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு நீ அங்கலாய்க்காத, நான் உனக்கு ஆறுதல் தேவனாய் இருக்கிறேன், உன்னை தேற்றுகிறேன். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பாருமா. 2 கொரிந்தியர் 1வது வசனம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு என்ன இன்னொரு பேர்? என்ன பேர்? என்னம்மா பட்சணியே? அதே 2 பட்சது கரெக்டு. சகல உபத்திரவங்களிலும் நமக்கு என்ன செய்கிறார்? அவரு ஆறுதல் செய்கிற தேவன். எங்க ஆறுதல் செய்கிறாரு? 4வது வசனமா? 2 கொரிந்தியர் 1:4. 2 அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலேயும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல்
ஆ ஆ அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். பாருங்க, கடவுள் இவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இவர்கள் என்ன செய்கிறாங்களா? மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார்கள். பாருங்க, நாம் கூட ஆறுதல் கடவுள் என்னது நம்ம ஆறுதல் வாங்குகிறோம். கடவுள் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். நம்முடைய ஆறுதலை என்ன செய்கிறோம்? மற்றவர்களை அளிக்கிறோம். மற்றவர்களுக்கு அளிக்கணும். அப்போதான் உண்மையான கிறிஸ்தவன். அப்போது கடவுள் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ கடவுள் ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறாருன்னா கடவுள் எங்கே இருக்கணும்? நம்ம கூட இருக்கணும். அப்போ தானே ஒரு ஆறுதல் அளிக்க முடியும். நீ கூட இருக்கணும்னா நீ என்னவா இருக்கணும்? அவருடைய மகனாக இருக்கணும் அல்லது மகளாக இருக்கணும், இல்லை அவருக்கு வேண்டியவனாக இருக்கணும், அவர் விரும்புகிறவனாக இருக்கணும், அவரை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும், இல்லையாம்மா? அப்போ கடவுள் என்ன செய்வார்? உன் கூட இருப்பார். கடவுளுக்கு இன்னொரு பேர் என்ன? கிறிஸ்துமஸ் நாளில் வணங்குறோம். மத்தேயு 1:23 பாருங்கள். அவருக்கு இயேசு என்று பெயர்வாயாக. மத்தேயு 1:23. பெறுவாய். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் ஆறுதல் செய்கிறார். நமக்கு ஆறுதல் செய்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 16:8 பாருங்க. கடவுள் அவர் என் முன்னாலே இருப்பதினாலே நான் என்ன செய்வதில்லையா? அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால். பாருங்க, கடவுளா ஓடி வர மாட்டார். ஓடி வருவார். யாருக்கு ஓடி வர்றாரு? யாருக்கோ ஒருவருக்கு ஓடி வர்றாரு. கடவுளை தேடி உண்மையாக தேடுகிறவங்க வருவார். நம்ம உண்மையாக தேடுகிற ஆட்களா? ஆலயத்துக்கு வர்றதே கஷ்டம், வந்தால் வசனத்தை கேட்கறது கஷ்டம், வசனம் மனசில் படிக்கிறது கஷ்டம், இப்படி செய்கிறது கஷ்டம், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. அப்போ இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? கடவுளை நான் எனக்கு முன்பாக என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் என்ன செய்யப்படுவதில்லையா? என்னை ஒருத்தரும் அசைக்க முடியாது சொல்கிறாங்களா? நீ ஒன்று என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. பைபிளில் இருக்க பாருங்க. தாவீது சொல்கிறார், ஏன் நான் தனியாக இல்லை. அவர் சொல்கிறார், நம்ம தனியாக இருந்தால் பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான்? தோக்கடிச்சிடுவான். நம்ம அவன் கூட போயிடுவோம். அவன் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவன் பக்கம் திரும்பிடுவான். ஆனால் நம்ம கூட யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். ஆறுதலின் தேவன் இருக்கணும். இம்மானுவேல் இருக்கணும். உடன் இருக்கிற தேவன் இருக்கணும். நம்ம கடவுளை நம்ம வலது பாரத்தில் வச்சிருக்கணும். நம்ம கெட்டியை பிடிச்சிக்கணும் கடவுளை, இல்லையா? அப்போ எந்த வித உபத்திரம் வந்தாலும், எந்த வித கஷ்டம் வந்தாலும், வியாதிகள் வரும். யோவான் 16:20 பாருங்க. உங்களுக்கு துக்கங்கள் வரும், ஆனாலும் உங்கள் துக்கமெல்லாம் என்ன மாறுமா? உங்கள் துக்கம் சொல்லுங்க சந்தோஷமாக மாறும். அதான் விசுவாசம். துக்கம் வரும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கடவுள் உங்களுக்கு துக்கமே வராதுன்னு சொல்ல, உங்களுக்கு வியாதிகள் வராதுன்னு சொல்ல, சோதனைகள் வராதுன்னு சொல்லலை. வியாதிகள் வரும். மனுஷனாக இருந்தால் ஜுரம் வரும், தலைவலி வரும், தீராத வியாதி வரும், சீக்கிரம் போய்விடுகிற வியாதி வரும். ஆனால் வியாதிகளில் 2 வியாதி இருக்குது, இல்லையா? அது சும்மா வந்து போகும். இன்னொன்று வந்தால் போகாது. அதுக்கு என்ன பேர்? வந்தால் போகாத வியாதிக்கு என்ன சொல்லுங்கம்மா? தீராத வியாதி தான். ஒன்று சொல்லுங்க. டிபி இல்லை போகுதா? குஷ்டரோகம், சுகர் போயிடுமா? போகுதா? கேன்சர் இல்லை, டிபி, கேன்சரு இல்லை, சில நுரையீரல் பாதிப்புகள், கிட்னி ஃபெயிலியர்,
இல்லை இதெல்லாம் வந்தால் தீராத வியாதி இல்லை, யாருக்கும் இல்லை. பிரைஸ் தான். இல்லை வந்தால் விட என்ன ஆகிடாது, போயிடும். வந்தாலும் போயிடும். ஆகவே கடவுள் இந்த ஜுரம் தலைவலிக்கெல்லாம் உடனே உடஞ்சி போகக்கூடாது. ஜுரம் தலைவலிக்கெல்லாம் போயிடும், தைரியமாக இருக்கணும். கடவுள் என்ன சொல்ற, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ துக்கம் சந்தோஷமா மாறும்னா வியாதி நீங்கும். அப்பதானே சந்தோஷம் வரும். கவலைகள் தீரும், இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த கலக்கங்கள், இந்த சண்டை போடுகிறவன் அவன் மனம் மாறுவான். கடவுள் அவனை தண்டிப்பார். கடவுள் நிச்சயமாக அவனை மன்னிக்க மாட்டார். இல்லை கடவுள் இருக்கார். நம்ம பக்கத்தில் வலது பாசத்தில் கடவுள் இருந்தால் அவர் என்ன தேவனாக இருக்கார், நமக்கு பாதுகாப்பை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன அளிக்கிற தேவனாக இருக்கிறார்? பாதுகாப்பை அளிக்க. ஏன் நான் அசைக்கப்படுவதில்லை. யார் வந்து அச்சாலைன்னா அவங்க நம்ம கீழே விழ முடியாது. அதானம்மா, நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் என்ன வாங்க, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் கடவுள் என் கூட இருக்கேன். தாவீது என்ன சொல்ற, சங்கீதம் 23:4 உமது கோலும் உமது தடியும். கோல் என்றால் என்ன? அவருடைய செங்கோல், அவருடைய 10 கட்டளைகள், அவருடைய வசனங்கள். இல்லை அந்த வசனங்கள் என்னை தேற்றும். ஆறுதலின் தேவன். அந்த வசனம் ஒரு வசனம் பட்சம் இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எல்லா உபத்திரங்களிலும் ஆறுதல் அளிக்கிற தேவன் அவரே. அவருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆறுதலின் தேவன். நம்ம டெத்து யாராவது மரணம் வந்துட்டார் என்ன கூட்டம் நடத்தணும்? ஜப கூட்டம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆறுதல் ஜப கூட்டம். இல்லை நம்ம விட்டு புரிந்து சொன்னாங்க. யார்? நம்ம பிரேசம்மா. இல்லை நம்மளோட இருக்கும்போது என்னை எடுத்து போட்டுங்கய்யா, என்னை எடுத்து போட்டுங்கய்யா. அவன் தவறாமல் வந்தான். இந்த அம்மாவுக்கு தவறாமல் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இல்லை அந்த அம்மாவுக்கும் ஜப கூட்டம் வச்சாங்க. என்ன ஜப கூட்டம்? அதுக்கு பேர் என்ன? கடவுள் எடுத்துக்கிட்டார். இனிமேல் அந்த அம்மாவுக்காக நம்ம துக்கப்பட்டால் ஒன்றும் இல்லை. ஏன்னா கடவுள் இடத்துல போயிருக்காங்க. அதனால ஒரு ஆறுதல், ஒருவருக்கு ஒருவர் வசனங்களினாலும் சங்கீதங்களினாலும் கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும்? ஆறுதல் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு. நம்ம தனியாக ஆறுதல் இல்லை. ஆறுதல் பணத்தை கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறதுல ஆறுதல். எதன் மூலமாக ஆறுதல் சொல்லணுமா? வசனத்தின் மூலமாக. எதன் மூலமாக? வசனத்தின் மூலமாக. கடவுளை நம்மோடு வலது பார்சல் வைத்திருப்பதன் மூலமாக, கடவுள் நம்மோடு இருப்பதன் மூலமாக. பாரு, நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுள் என்னோடு இருக்கார். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தது இல்லை, எவ்வளோ ஆபத்து வந்தது, எவ்வளோ கவலைகள் வந்தது, எவ்வளோ எதிரிகள் வந்தார்கள், எவ்வளோ வேலையை கூட போயிடுற மாதிரி இருந்தது. கோயில் சொல்கிற ஆள் நிறைய பேர் இருந்தான். எத்தனையோ கஷ்டங்களில் கடவுள் என்ன செய்கிறார்? நான் என்னை காப்பாற்றினார். ஏன்? கடவுள் என்னோடு இருக்கார். ஏன்? கடவுள் என்னோடு இருக்கிறார். அதுதான் விசுவாசம். நம்ம கோயிலுக்கு வர்றது மட்டும் விசுவாசம் இல்லை. காணிக்கை போடுறது மட்டும் விசுவாசம் கிடையாது. பாட்டு பாடுறது விசுவாசம் கிடையாது. வசனத்தை போல யாக்கோபு 1:21 பாருங்க. யாக்கோபு 1:21 லாஸ்ட்ல வெளிப்படுத்தின விஷயம் முன்னால் இருக்குமா? 1:21. படி ரைட்டாம்மா, படிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் வல்லமை உள்ள 22 படி 22 கரெக்ட். நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இன்னொரு படிமா, திருவசனத்தை சொல்லுங்க, மாத்திரமல்ல. அப்போ திருவசனம்னா என்ன? திருவசனம்
பிரசங்கம், பைபிள் வசனம். இதை கேட்கறது மட்டும் இல்லை, எப்படி இருக்கணுமா? அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். பிராக்டிக்கல் எல்லாம் செய்து காட்டணும். கடவுள் என்னோடு இருக்கிறார், இந்த துக்கத்திலிருந்து என்னை விடுதலை செய்தார், இந்த ஆபத்திலிருந்து என்னை விடுதலை செய்தார், இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார், இந்த கலகத்திலிருந்து எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். என் எதிரி எதிரியை சாவடிக்கிறது கிடையாது. அப்படி போயிடாதீங்க. அவனை போட்டு தரணுன்னா நம்மளும் ஜெயிலுக்கு போயிடுவோம் இல்லையா? அப்படி தானே இப்போ நடந்துன்னு இருக்கு. ஒருத்தருக்கு இவன் ஜெயிலில் இவனை போட்டு தரலாம், அவன் இவனை போட்டு தர்றான். அதனால் மாற்றி அது முடிவே இல்லாமல் போயிடுது. உலகமே கொலையில் நடந்துன்னு போயிடுது. உங்களுக்கு தெரியல, ஆம்ஸ்டாங் அவர் என்ன செய்தார் நமக்கு தெரியாது. ஆனால் கூட இருந்தவங்களே என்ன செய்துட்டாங்க. அவர் எத்தனையோ கவுன்சிலர், எத்தனையோ 100 வக்கீலை உருவாக்கியிருக்காராம். எல்லாரும் நல்லவர்ன்றாங்க அவர். ஆனால் எதனால் இவங்க செய்தார் நமக்கு தெரியல. அதுபோல் நம்ம கடவுள் நம்ம எதிரியை அவனை உயிரை எடுக்க நம்ம கேட்கல. அவன் எதிரி என்னவா மாறினான்? சமாதானமாக மாறினான். அவன் பாவத்திலிருந்து அவன் செய்வது தவறு, அடிப்பது தவறு, அவன் கலகம் செய்வது தவறு, அவன் மனைவியை அடிப்பது தவறு இல்லை, அவன் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பது தவறு. இது பாவம், இதை கடவுள் மன்னிக்க மாட்டார் இல்லையாம்மா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கணவன் மனைவியை அடிக்கக்கூடாது, மனைவி கணவனையும் அடிக்கக்கூடாது அல்லது துன்புறுத்தக்கூடாது. ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் என்ன சொல்றாரு? மனுஷனை எப்படி உண்டாக்குனாராம்? மனுஷனை எப்படி உண்டாக்குனார் கடவுள்? ஆதியிலே தேவன் இல்ல 26வது வசனமா? அடுத்த வசனமும் படிங்க. அத சொல்லுமா? சாயலாக அவர்களை ஆணும். அடுத்த லைன் பாருங்க, 3 லைன் வந்து பாருங்க. கடவுள் ரூபத்தில் நம்ம சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், அப்புறம் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்போ ஆணும் கடவுள் சாயல் தான், பெண்ணும் கடவுள் சாயல் தான். அப்போ நாமும் ஒரு கடவுள் தான். நிறைய பேர் ஆபத்தில் உதவி செய்தா என்னன்னு சொல்றாங்க? கடவுளை போல உதவி செய்தார். யாரோ தெரியல, ஒருத்தர் வந்தாரு, கடவுளை போல உதவி செய்தாரு. இப்போ கணவன் மனைவி அடிக்கிறாங்கன்னு வைங்களாமா? அப்போ யாரை அடிக்கிற மாதிரி அது? கரெக்டாக சொல்லிச்சு, கடவுளை அடிக்கிற மாதிரி. ஏன்னா கணவன் பாதி, மனைவி பாதி, ஆண் பாதி, பெண் பாதி, ரெண்டும் சேர்ந்து தான் மனுஷன். ரெண்டும் சேர்ந்து தான் மனுஷன். மனுஷன் யார் சாயலாக இருக்கான்? கடவுளுடைய சாயலாக இருக்கான். அப்போ யாரை அடித்தாலுமே கடவுள் அடிக்கிற மாதிரி. கடவுள் அடித்தா சும்மா இருப்பாரா? இல்லை, கடவுள் திருப்பி அடித்தா நம்ம தாங்குவோமா? ஒருவேளை கணவன் மனைவி அடித்தா தாங்கலாம், மனைவி கணவன் அடித்தா தாங்கலாம். ஆனால் கடவுள் மனுஷனை அடித்தா மனுஷன் திருப்பி தாங்க முடியுமா? ஒரே போயிடும். இல்லை, அந்த பாவத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஆளாகக்கூடாது. ஏன்? கடவுள் நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து அவனை ஆளாக்கி அவன் திருமணம் வரைக்கும் யார் கூட இருப்பது? அம்மா. அம்மாவை போல ஆறுதல் செய்கிறார். யாரை போல? அன்னை போல ஒரு தெய்வமே கிடையாதுங்கிறார். ஃபர்ஸ்ட் அம்மா தான். இல்லை, இன்னொரு பழமொழி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஏன்னா அம்மா அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பையன் நல்லா இருக்கணும்னா யார் நல்லா இருக்கணும்? அம்மா நல்லா இருக்கணும் இல்லையாம்மா? அம்மா சண்டை போட்டுருந்தா பையன் பொண்ணு சும்மா இருப்பாங்களா? அம்மாவை பார்த்து இவங்களும் சண்டை போடுவாங்க. கரெக்டு தானம்மா? அப்பா திருடுனா பையனும் திருடுவான், பொண்ணும் திருடும். திருடினா விட பசங்க திருடுனா அப்பா அம்மா கண்டிக்கணும். குழந்தை பசியாக இருக்கும். முதல்ல யார் பசியை தாங்க மாட்டாமல் உணவு கொடுக்குறது? அம்மா தான். இல்லை, ஒரு அம்மாவை போல நீ பசியாக இருக்கும்போது உனக்கு உணவு கொடுக்குற, நீ துக்கமாக இருக்கும்போது உன் துக்கத்தை சந்தோஷமாக
மாற்றுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.